குழந்தைகளிடம் உள்ள கேடு விளைவிக்கும் பழக்கங்கள். கைவிரல் சப்புதல். குழந்தைகளிடம் அதிகமாக காணப்படும் பொதுவான பழக்கமே கைவிரல் சப்புதல். கைவிரல் சப்புதல் பிறந்த குழந்தைகளிடம் இயற்கையாகவே தோன்றும் பழக்கமாகும். இப்பழக்கம் 3 முதல் 6 வயது வரை இயல்பாகும். 6 வயதிற்கும் மேல் இப்பழக்கம் தொடர்ந்தால் அது பல வகையான பற்கள் சார்ந்த குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும். அவை யாதெனில், முன்பல் எத்துதல், பற்களின் நடுவே இடைவெளி உண்டாதல், இதனால் ஏற்படும் சிரமங்கள், வாயை மூடுவதிலும் விழுங்குவதிலும் சிரமம் ஏற்படுகிறது. சிகிச்சைகள்: குழந்தைகளின் கை விரல்களை மறைக்கும்படியான கையுறைகள் அணிவித்தல் அல்லது விரல்களில் கசப்பு தன்மையுள்ள எண்ணெயை தடவுதல். நாக்கு உந்துதல். நாக்கு உந்துதல் என்பது நாக்கை மேல் பற்களுக்கும் கீழ்ப்பற்களுக்கும் நடுவே வைத்து உந்துதல் ஆகும். இப்பழக்கம் பேசும் பொழுதும் விழுங்கும் பொழுதும் இயல்பாகும். இப்பழக்கம் பொதுவாக நிரந்தர பற்கள் வளரும் பொழுது தோன்றுகிறது. விளைவுகள்: பல்வரிசை சீர்குலைதல், முன்பற்கள் எத்துதல், பற்களின் நடுவே இடைவெளி உண்டாதல். சிரமங்கள்: பேசுவதிலும் வாயை மூடுவதிலும் சிரமம் ஏற்படுகிறது. சிகிச்சை: குழந்தைகளிடம் இப்பழக்கம் தோன்றிய உடனே பல் மருத்துவரை அணுகவும். பல் உந்துதலை தடுக்க பல வகையான உபகரணங்கள் உள்ளன. வாய்வழி சுவாசம். வாய்வழி சுவாசம் என்பது நாசியை பயன்படுத்தாமல் வாயை பயன்படுத்தி சுவாசிப்பதாகும். இப்பழக்கம் உறங்கும் பொழுது பொதுவாக காணப்படும். இப்பழக்கம் நாசி அடைப்பு மற்றும் தாடை வளர்ச்சி குறைபாடு போன்றவற்றின் அடையாளமாகும். விளைவுகள்: குறுகிய மற்றும் நீண்ட முகம், குறுகிய தாடை, காய்ந்த உதடுகள் மற்றும் நாக்கு, ஈறுகளின் வீக்கம். சிகிச்சைகள்: முதலில் உள்ளடங்கிய குறைகளை ஆராய்ந்து சீராக்குதல். பின்பு மருத்துவரை அணுகி இப்பழக்கத்தை நிறுத்தும் உபகரணங்களை பயன்படுத்துதல். நகம் கடித்தல். தொடர்ந்து நகம் கடித்தலும் ஒரு கேடு விளைவிக்கும் பழக்கமே ஆகும். நகம் கடித்தல் பல வகையான நோய் தொற்று மற்றும் பற்கள் சார்ந்த குறைபாடுகளை உண்டாக்கும். விளைவு: பல் தேய்வு, நகக்கணுக்களில் காயம், நோய் தொற்று. சிகிச்சை: விரல் நகங்களை மறைக்கும் உறைகளை அணிவித்தல், கசப்பான தன்மையுள்ள எண்ணெய் போன்றவற்றை தடவுதல். பல் அரைத்தல் அல்லது கடித்தல். பற்களை தொடர்ந்து கடித்தல் அல்லது அரைத்தல் மிகவும் கேடு விளைவிக்கும் பழக்கமாகும். இப்பழக்கம் பொதுவாக உறங்கும் பொழுது காணப்படும் அல்லது மன அழுத்தம் மற்றும் பதட்டமாக உள்ள பொழுதும் காணப்படும். விளைவு: பல் தேய்வு, தாடையில் வலி, பற்கூச்சம். சிகிச்சை: முதலில் இப்பழக்கத்தின் காரணத்தை கண்டறிய வேண்டும். பின்பு பல் மருத்துவரை அணுகி அதற்கேற்ற உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும்.